பார்க்கவே ஸ்பைசியாக இருந்தாலும் அந்த அளவுக்கு டெலிஷியஸான குந்தாப்பூர் கீ ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் 3 நார்மல் மிளகாய் வத்தல், 5 காஷ்மீரி ரெட் சில்லி, 7லேருந்து 8 கேஷ்யூ நட், இது எல்லாத்தையும் சுடுதண்ணி ஊற்றி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஒரு பேனில் 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் மல்லி, அரை ஸ்பூன் வெந்தயம், கடுகு, கசகசா இதெல்லாம் மிதமான சூட்டில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்ததை ஒரு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கூட ஊற வச்ச மிளகாய் வத்தல், கேஷ்யூ நட், ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி இதெல்லாம் சேர்த்து அரைச்சி எடுத்தால் நம்ம குந்தாப்பூர் கீ ரோஸ்ட் மசாலா ரெடி. இப்போ ப்ரானை மேரினேட் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், உப்பு, மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து மேரினேஷன் பண்ணிடுங்க. ஒரு பேனில் 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விட்டு இந்த மசாலாவை சேர்த்து மிதமான சூட்டில் கிண்டிக்கிட்டே இருங்க. இது கூட வெல்லம், இஞ்சி பூண்டு விழுது, அளவான தண்ணி, திருப்பி 1 ஸ்பூன் நெய் விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. 2லேருந்து 3 ஸ்பூன் நெய் விடணும் இடையில. அப்போ தான் மசாலா நல்ல பக்குவத்தில் வெந்து வரும். இப்போ ப்ரானை குக் பண்ணி எடுத்துக்கலாம். 1 ஸ்பூன் நெய் விட்டு ப்ரானை 2லேருந்து 3 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போ மசாலா நல்லா குக்காகி வந்துருச்சு. மசாலா வெந்து வர பக்கத்தில் தான் இந்த குந்தாப்பூர் கீ ரோஸ்டோட ஃப்ளேவரு இந்த மாதிரி நல்லா சுண்டி வரணும். இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு, ப்ரான், அப்புறம் நெய் இதெல்லாம் சேர்த்து அளவான தண்ணி விட்டு திருப்பி ஒரு 3 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் குக்காக விடுறோம். சுண்டி வந்தோடனே கருவேப்பிலை போட்டு இறக்கி எடுத்தா இதை விட ஒரு அசத்தலான ப்ரான் ரெசிபி சாப்பிட்ருக்கவே மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.